மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளில் ஈடுபட உள்ள 6750 அரச உத்தியோகத்தர்கள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 6750 அரச உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம்பி சுபியான் தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கடந்த காலங்களில் மட்டக்களப்பு மாந்தீவு வைத்தியசாலையில் இடம்பெற்று வந்த வாக்களிப்பு நிலையம் இம்முறை மட்டக்களப்பு புதூர் விக்னேஸ்வரா வித்யாலய மண்டபம் இலக்கம் 3 வாக்களிப்பதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இது இலங்கையில் ஆக குறைந்த, அதாவது 2 பேர் வாக்களிப்பதற்கான வாக்களிப்பு நிலையமாகும். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாக்குப்பெட்டிகள் வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மட்டக்களப்பு தேர்தல் மத்திய நிலையமாக விளங்கும் மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலிருந்து விநியோகிக்கப்படும். இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமை மற்றும் வாக்கெண்ணும் பணிகளுக்காக 6750 அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட உள்ளதுடன் மொத்தமாக 1514 காவல்துறையினர் உள்ளிட்ட விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட உள்ளனர். உணவு விஷமானதால் 500 பேர் வைத்தியசாலையில். பொலனறுவை பக்கமோன பிரதேசத்தில் உள்ள பிரதான தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் 500ற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று காலை உணவு விஷம் காரணமாக மிகவும் சுகவீனமடைந்த நிலையில் பக்கமோனி மற்றும் அத்தனக்கடலை கிராமிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பக்கமோன காவல்துறையினர் தெரிவித்தனர். நோய்வாய்ப்பட்ட தொழிலாளர்கள் ஆடை தொழிற்சாலையிலிருந்து பேருந்துகள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் மூலம் பக்கமோன பிராந்திய வைத்தியசாலை மற்றும் அத்தன கடவல கிராமிய வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் பிரதி போலீஸ் மா அதிபர் விடுத்த தகவல். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் கூறினார். அத்தோடு போலீசாருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் 63,000ற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். தமிழர் பகுதியில் கோர விபத்து, 22 வயது இளைஞன் பரிதாபமாக உயிரிழப்பு. கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் 22 வயதான இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து இன்று அதிகாலை கிளிநொச்சியிலிருந்து வட்டக்கச்சி செல்லும் வீதியின் பன்னங்கண்டி பாலத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பன்னங்கண்டி பகுதியைச் சேர்ந்த அந்தோணி அல்பிரட் அனுஷன் எனும் இளைஞரை உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வீதியால் சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனம் மோதியதில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் மற்றும் சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விபத்து தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். காலி மாத்தறை பிரதான வீதியின் மிதிகம காவல் பிரிவிற்குட்பட்ட கொவியாபான பிரதேசத்தில் உள்ள மீன்கடையொன்றில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் தெரிய வருகையில் 38 வயதான கேளும் சதுரங்க என்ற மீன் வியாபாரி ஒருவரை சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலையானது வெளிநாட்டிலுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் செயல் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மீன் வாங்க வந்த மேலும் 2 துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மாத்தறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 38 வயது மற்றும் 72 வயதுடைய இருவரை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தனர். கடந்த 2022 8/4 அகங்கம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொவியாப்பான சைருமா ஹோட்டலில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த விஜயசேகர கமாச்சிகே அமில சந்தருவானின் சகோதரர் ஒருவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வாக்களிக்க செல்லும்போது எடுத்து செல்லக்கூடாத விடயங்கள். வாக்காளர்கள் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்லும்போது எடுத்து செல்லக்கூடாத விடயங்கள் குறித்து வாக்காளர்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளனர். குறித்த அறிவுறுத்தலை காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டார். காலையில் மது அருந்திவிட்டு வாக்குச்சாவடிக்குள் நுழைய முடியாமல், முடிவெடுக்க முடியாமல் திணறுபவர்கள் இருப்பதை நாம் அனுபவத்தில் பார்த்துள்ளோம்.
அத்தோடு வாக்குச்சாவடிகளில் உள்ளவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும். மேலும் சிலர் கூறிய ஆயுதங்கள் மற்றும் சிறு கத்திகள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு வாக்களிக்க வரும் சம்பவங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு சென்று வாக்களிக்க செல்வீர்களானால் இது போன்ற செயல்களை செய்யாதீர்கள். எனவே இது போன்ற சிறிய சம்பவம் வாக்குச்சாவடியை சீர்குலைத்தால் அது முழு வாக்குப்பதிவு செயல்முறையையும் தடுக்கலாம் என தெரிவித்தார். 2 நாட்கள் மதுபான சாலைகளுக்கு பூட்டு. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு செப்டம்பர் 21 மற்றும் 22 திகதிகளில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களையும் மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் 3 நட்சத்திர வகுப்பு வரம்பிற்கு அப்பால் உள்ள சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் சொகுசு விடுதிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹலால் கட்டளை சட்டத்தை மீறும் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் ஹலால் திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான 1913 பொதுமக்கள் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை வழங்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ஹலால் திணைக்கள அவசர தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் சேவையில் இருக்கும் என்று ஹலால் திணைக்களத்தின் பேச்சாளர் சன்ன வீரக்கொடி தெரிவித்தார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக 1358 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. மாவட்ட தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய அந்த பேருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அதன் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ஹன்ச தெரிவித்தார். மேலும் தேர்தல் தொடர்பான காவல்துறை பணிகளுக்காக 175 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன. இதேவேளை வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக நாளையும் நாளை மறுதினமும் விசேட தொலைதூர பேருந்து சேவையொன்றை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதனிடையே கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையில் இன்று விசேட தொடருந்து இயக்க திட்டமிட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கெஹலியர் ரம்புக்வெல்லவின் மகனுக்கு எதிராக பிறக்கப்பட்டுள்ள உத்தரவு. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரம்மித் ரம்புக்வெல்லவுக்கு சொந்தமான 2 சொகுசு வீடுகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த தடையுத்தரவை இன்று இடம்பெற்ற விசாரணையின் போது கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. நாட்டில் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமா? காவல்துறை ஊடக பேச்சாளர் தகவல். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் காவல்துறையினருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். தேர்தல் முடிவுகள் எப்போதும் உத்தியோகபூர்வமான ஊடகங்களில் சரியான தகவல்களோடு வெளியிடப்படும். மாறாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களின் அடிப்படையில் தகவல்களை பகிர வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டார்.